கன்னியாகுமரி தொகுதி மருங்கூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் மருங்கூரிலிருந்து அமராவதி விளை ஊருக்கு செல்லும் சாலையில் குடியிருப்புகளுக்கு அருகில் மக்கள் போக்குவரத்திற்கும் வாழ்விற்கும் மிகவும் இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் மதுபான கடையை அகற்ற வேண்டி நாம் தமிழர் கட்சியினர் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் மரிய ஜெனிபர் தலைமையில் மாநில ஒருங்கிணைப்பாளர் தீபக் சாலமன், குமரி தொகுதி செயலாளர் பன்னீர்செல்வம், நாம் தமிழர் மருங்கூர் பேரூர் மார்க்ஸ், ரால்வின், மைக்கேல், ரவி ஆகியோர் முன்னிலையில் அமராவதி விளை ஊர் பொறுப்பாளர் ஆண்டனி ஜெர்பரின் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தார். உடன் நாம் தமிழர் கட்சியினர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். இது கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி மருங்கூர் பேரூராட்சியிலேருந்து வந்திருக்கிறோம். நாங்கள் அந்த மருங்கூர் பேரூராட்சியில் மருங்கூர்லேருந்து அமராவதி விளை செல்லக்கூடிய சாலையில் ஒரு டாஸ்மாக் கடை இயங்கிட்டு இருக்குது, பல வருஷமாக இயங்கிட்டு இருக்குது. இந்த கடை பல விதமாக மக்களுக்கு துன்பம் தரக்கூடியதாக இருக்குது. பள்ளி பிள்ளைகள், வேலைக்கு போகிறவங்க, இந்த மாதிரி எல்லாருமே அது ஒரு பெரிய இடையூறாக இருந்துகிட்டு இருக்குது. இதை மாற்றணும்னு சொல்லி பல வருடமாக நாங்கள் மனு கொடுத்துட்ருக்குறோம். கலெக்டருக்கு கூட மனு கொடுத்துருக்குறோம். ஆனால் எந்த நடவடிக்கையுமே இல்லை. அதில் 2 நாளைக்கு முன்னால் கழிந்த வெள்ளிக்கிழமை அந்த பகுதியில் மிகுந்த ஒரு டிராஃபிக் ஜாம் ஆகி யாரும் நடக்க முடியாத அளவில் ஒரு பத்திரிக்கையில் கொடுத்துருக்குறோம். அந்த இது கொடுங்க, கம்ப்ளைண்ட். அப்போ இது மாதிரி தினமும் அந்த மாதிரி டிராஃபிக் ஜாம் ஆகக்கூடிய கண்டிஷனில் இருக்குது. இது பாருங்கள், இது மாதிரி தினமும் இந்த மாதிரி டிராஃபிக் ஜாம் ஆகுது. இதை அந்த அரசு கண்காணிக்கணும். அரசின் கொள்கை முடிவு, அதனால் நாங்கள் கடை வச்சுருக்குறோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அரசு மக்களுக்காக தன் கொள்கைகளை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளணும். பள்ளி பிள்ளைகள், வேலைக்கு போகிற பெண்கள் மிகுந்த சிரமம் மேற்கொண்டு இதில் போகிறாங்க. இந்த மாதிரி டிராஃபிக் ஜாம் ஆகும்போது சீண்டலுக்கு உட்படுத்தப்படுறாங்க பிள்ளைங்க. அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஏதாவது பெரிய தப்பு நடந்தால் தான் அது வெளியே வந்தால் தான் அரசு ஒரு முன்னெச்சரிக்கையான நடவடிக்கை எடுக்கணுங்கிறது இல்லை. இதெல்லாம் ஒரு முன்னேற்பாடாக, முன்னெச்சரிக்கையாக இதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொண்டு, நம்ம இன்றைக்கி இந்த டாஸ்மாக் பார் நம்பர் 4740 அப்படிங்கிற டாஸ்மாக் கடையை நிறுத்தணும்னு சொல்லி நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் ஆட்சியாளருக்கு மனு செய்திருக்கிறோம். ஆட்சியாளர் அதை பார்த்து நான் விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கைன்னு சொன்னால் அவங்க பதில் என்ன சொல்கிறாங்கங்கிறத பார்த்து நாங்கள் இதில் முழு முயற்சியாக அந்த டாஸ்மாக் கடையை எடுக்கிறது வரை நாங்கள் போராடுவோம். இப்போ நாம் தமிழர் கட்சி இந்த டாஸ்மாக் கடையை எடுக்கிறதுக்காக நாங்கள் எங்ககிட்ட மனு வந்திருக்கிறதுனால நாங்கள் முயற்சி பண்ணுறோம். கண்டிப்பாக மக்கள் கூட இந்த டாஸ்மாக் கடையை அகற்றுறது வரை கண்டிப்பாக இது கூட நிற்போம். அதுபோல் இந்த பகுதியில் இனி டாஸ்மாக் கடை எதுவும் வரக்கூடாது என்றும் இது மூலமாக நான் அரசுக்கு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. உங்கள் தொழில் சிறக்கவும், தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு 9659520537. மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப், மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்.